ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்குறோம் அப்படின்னா, பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட் ரைஸுக்கு பீட்ரூட்டு நான் நாளே கொஞ்சோண்டு பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும் போதே பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சா, ஸோ ஃபேஸ் பேக்குக்கு ஏதாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கேர்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணினா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூஸி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு வெடிக்க விட்டுட்டு நம்ம வந்து அதோட வெங்காயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்குற நேரத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் லேசாக லைட்டாக ரொம்ப இனிச்சாப்பாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக காரம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம பிரியாணின்னு வந்துட்டாலே இஞ்சி பூண்டுங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு அப்போ சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். வதங்குற நேரத்தில் இந்த பீட்ரூட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணுற நேரத்தில் அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம சைடில் என்ன பண்ணலான்னா, நம்ம எவ்வளோ அரிசி போட போகிறோமோ அந்த அரிசியை கொஞ்சம் களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற வைக்க வேணாம், அட்லீஸ்ட் போடுறதுக்கு ரெடி பண்ணுறது களைஞ்சி வைப்போம்ல, அது மாதிரி களைஞ்சி வச்சுக்குவோம். வச்சதுக்கப்புறம் நான் என்ன அளவில் தண்ணி ஊற்றுவேன்னா 1:2 அப்படிங்கிற அளவில் மெஷர்மெண்ட்டில் தான் தண்ணி ஊற்றுவேன். இப்போ வந்து நம்ம பட்டாணி வந்து நான் நாளே ஊற வச்சு கொஞ்சம் 2 விசில் வேக விட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டே இதில் கொஞ்சம் போடுறது நல்லது இல்லையா? ஏன்னா அப்புறம் நம்ம வந்து சரியாக இல்லைன்னா செட் ஆகாது, அப்புறம் அது மட்டும் வேகாமல் தெரியும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, போட்டு தான் எடுத்தேன். ஒரு விசில் வச்சுருக்கலாம், கொஞ்சம் நறுக்குன்னு தான் தெரிஞ்சிச்சு. பட் இதில் கொஞ்சம் வெந்து இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் சரியாக தெரிஞ்சிச்சு. எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காரம் தெரிஞ்சிச்சு. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக போட்டு அந்த காரத்தை லைட்டாக எடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி உப்பு அதிகமாக இருந்தால் நான் வந்து வெங்காயம் வதக்கி போடுவேன், அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை லைட்டாக அரைச்சி போடுவேன். ரெண்டுமே வந்து உப்பு நல்லா எடுக்கும். காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சுகர் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ பீட்ரூட் ரைஸுக்கு மேட்சாக நான் வந்து ரைத்தா எடுத்துக்கிறேன். ரைத்தாக்காக தான் அந்த கேர்டு எடுத்துருக்கேன். எங்கள் யூஎஸை பொறுத்த வரைக்கும் கேர்டு இப்படி தான் கிடைக்கும். பாக்ஸில் நமக்கு முடிய வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு ரைஸை விசில் வந்தோன்னே 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்தால் பீட்ரூட் ரைஸு ரெடி. நான் வந்து பீட்ரூட்டு, ஆனியன் ரைத்தா, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கிறதுக்காக கொய்யாக்காய் கட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, நம்மளோட சப்பாத்தி ரோல் வந்து நைட்டு நான் சப்பாத்தி செஞ்சேன். அந்த ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அந்த சப்பாத்தியை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லைஸாக போட்டு எடுத்து நம்ம நைட்டு வச்சுருப்போம்ல, நான் வந்து வெஜ்ஜு குருமா வச்சுருந்தேன். அந்த குருமாவும் கொஞ்சம் இருந்துச்சு, 2 சப்பாத்தி மீதி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சப்பாத்தியை நான் நல்லா ஸ்லைஸாக போட்டு இந்த குருமாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் அவனில் வச்சு எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க இட்லி செட்டில் மொத்தமாகவே சப்பாத்தியை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து கொத்து சப்பாத்திஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதோடைய 2 முட்டை நல்லா போட்டு ஊற்றி நல்லா ஃப்ரை, அதாவது பொலன்னு இருக்க மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்காது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி அதோட லைட்டாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் நல்லா சேர்த்து ஃபஸ்ட்டு எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைனால் நல்லா பொடிசாக இருந்தால் தான் அந்த சப்பாத்தியோட சேர்ந்தாப்புல இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பெருசாக அது ஒரு தனியாக இது தனியாக சேர்ந்த மாதிரியே இருக்காது. அதனால் நம்ம நல்லா எக்கை வந்து எவ்வளோ தூரம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எடுக்கிறோமோ நல்லா ஸ்லோவில் வச்சே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா பொலன்னு இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி எப்போ போட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி வர மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். ஏன்னா நம்ம காலையில் இந்த வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்
இந்த கட்டர் வந்து ஆக்சுவலாக இது வந்து பீஸா கட்டரு. நான் வந்து இந்த எக் வந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இந்த பீஸா கட்டரை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்ததையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சதன்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பொலன்னு இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி பண்ணிங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டாக ஆகும். நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இதுக்கே ரைத்தா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கொத்து பரோட்டா சாப்பிட்றோம்ல, அதே இதுதான், அதிலே கொத்து சப்பாத்தி, அவ்வளோதான். இதில் நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் மசாலா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரேவியே இல்லை அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதோட மட்டன் மசாலா இல்லை இந்த மாதிரி தூளை வந்து கொதிக்க வச்சுட்டு அதோட இதை ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சலாம். இங்கே வந்து யூஎஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பால் வந்து இந்த மாதிரி கேனில் 3 லிட்ரு 4 லிட்ரு அந்த மாதிரி கேனில் வாங்கிக்கலாம். கேனில் வாங்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டு நான் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் கையில் நம்ம கை வைத்தியம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு, பாதாம் எசன்ஸ் அதெல்லாம் கையில் வச்சுருக்கோம். ஒரு 5 டேஸ் பிஃபோராகவே டேட்டு முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த எசன்ஸை கலந்து வச்சுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம்.